வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நவாபி சிக்கன் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, சிக்கன் க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கிராம் தயிர், ஒரு 3 வெங்காயம் வறுத்து வச்சுருக்கேன். ஒரு வேளை உங்களுக்கு வெங்காயம் வறுத்த வெங்காயம் ரெடிமேடாக கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எனக்கு கிடைக்கல, அதனால் நான் வெங்காயத்தை வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஒரு 20 பாதாம், கொஞ்சோண்டு தேங்காய், அப்புறம் 2 பச்சை மிளகாய். நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இப்போ இதை மட்டும் போட்டு பேஸ்ட்டாக ஒயிட் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, பெப்பர் பொடி, அப்புறம் தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் கொஞ்சம். இதுதான் தேவையான பொருள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ என்ன செய்யணும்னா, இப்போது நம்ம இந்த சிக்கனில் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கணும். அது என்னென்ன மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு தயிர் 50 கிராம் இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஜீரகப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா பெப்பர், அது 1.5 ஸ்பூன். குட்டி ஸ்பூனில் 1.5 ஸ்பூன், பெரிய ஸ்பூன் இல்லை, குட்டி ஸ்பூன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, தனி மிளகாத்தூள் இங்கே பாருங்கள், இது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கணும். குட்டி ஸ்பூனில், பெரிய ஸ்பூனாக இருந்தால் நீங்கள் 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் கிட்டக்கு, 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சால்ட்டு 1 ஸ்பூன். இப்போ என்ன செய்யணும்னா, நான் அரைச்சிட்டு வரேன்னு சொன்னேன் அந்த ஒயிட் பேஸ்ட்டு, அதாவது பாதாம், 2 பச்சை மிளகாய், ஒரே ஒரு பத்தை தேங்காய், இது 3த்தையும் அரைச்சி அதுவும் இதில் போட்டுக்கணும். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக எடுத்து வச்சு செய்யலாம். இதில் என்ன செய்யணும்னா, கொஞ்சம் ஆயில் ஊற்றலாம். அப்படி இல்லை நெய் இருக்குது அப்படின்னு சொன்னால் நெய்யும் நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நெய் டேஸ்ட் பிடிக்காதவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா பாருங்க, இதே குட்டி ஸ்பூனில் கொஞ்சம் கரம் மசாலா போடுறேன். அதுக்கப்புறம் நெய் போடணும். இப்போது நெய் எடுத்து வச்சுருக்கேன். இதை உருக்கி நம்ம ஊற்றணும். நான் அப்படியே போடுறேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ ஊற வச்சுட்டு நான் செய்யும்போது காட்டுறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த வறுத்து வச்ச வெங்காயத்தை அரைச்சிட்டு வந்துட்டேன். அதுவும் இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த வெங்காயமும் இதிலே போட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக போட்டு அப்படியே செய்ய வேண்டியதான். இது ஒரு வாணலில் போட்டு ஃபஸ்ட்டு
ஒரு 5 மினிட்ஸ் லோ ஹீட்டில் வைக்கணும். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும். ஏன்னா அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். கிண்டி விட்டு அப்படியே கொத்தமல்லி தழை போட்டு இறக்க வேண்டியதான். இது அப்படியே ஊறட்டும். நான் செய்யும்போது மறுபடியும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது சிக்கன் வந்து 1/2 hour நல்லா ஊறிடுச்சு. இப்போது டேரெக்டாக நம்ம எதுவுமே ஊற்ற தேவையில்லை. ஏன்னா எல்லாமே இதில் ஊற்றிருக்கோம். இந்த மிக்ஸ் ஊற வச்ச அத்தனையும் போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ். நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ லோ ஃப்ளேமில் நம்ம 5 மினிட்ஸ் வச்சுட்டேன். பாருங்கள், லோவில் வச்சோன்னா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி சிக்கன்லேயே வரும். ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வறுத்து அரைச்சி போட்டிருக்கோம். அப்புறம் ஒயிட் பேஸ்ட் கொஞ்சம் போட்டிருக்கோம். ஒயிட் பேஸ்ட்னால் பாதாம், பச்சை மிளகா, தேங்காய் கொஞ்சம் அரைச்சி போட்டிருக்கோம். வெங்காயம், தயிர் இதெல்லாம் போட்டதுனால கொஞ்சம் சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் இப்படி இருக்குது. இப்போ என்ன செய்யணும்னா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் இல்லை 12 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு நம்ம அப்புறமா பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு இப்படி வந்துச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போடலாம். நவாபி சிக்கன் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ரைஸுக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம். நம்ம எந்த ஸ்டைலுக்கு வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குறை இருந்தாலும் சொல்லுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கட்டாயமாக சொல்லுங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நவாபி சிக்கன். தேங்க்யூ.